ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களின் தமிழகத்தில் பள்ளிகளில் விவரங்கள் சேகரிக்கப்படுவதாக சொல்லப்பட்டுள்ளது. இதில் நம்ம சேனலில் தினந்தோறும் ஒரு பயனுள்ள தகவலை அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் விவரம் சேகரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் எந்தெந்த ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறாதவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் விவரங்கள் சேகரிக்கப்படுகிறதா? குறிப்பாக 2025ஆம் ஆண்டு டெட் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதன் மூலமாக ஏதேனும் சலுகைகளை பெற முடியுமா? ஏதேனும் மாற்றங்கள், உத்தரவுகள், பணி நீக்கம் நடைமுறைகள் ஏதேனும் செய்யப்பட உள்ளதா? என்ன காரணத்திற்காக இந்த விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்படுகின்றன என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம். தமிழகத்தில் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரியவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி உத்தரவிட்டது. அதில் 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற்றுள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் விலக்கு தரப்பட்டது. மற்றவர்கள் 2 ஆண்டுகளில் டெட் தேர்ச்சி பெற வேண்டும், இல்லையெனில் கட்டாய ஓய்வு வழங்கும்படி தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகம் தமிழக பள்ளி கல்வித்துறை அனுப்பிய கடிதத்தில் கூறியிருப்பதாகும். ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களிடம் டெட் தேர்ச்சி பெற சொல்வது அவர்களுக்கு மன ரீதியான பாதிப்பையும் நிதி பாதுகாப்பின்மையும் ஏற்படுத்தும் என்றும் கோரிக்கைகள் வந்துள்ளன. அனுபவமிக்க ஆசிரியர்கள் வெளியேறுவது கல்வி முறையில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கும் என்றும் இந்த தீர்ப்பால் தமிழகத்தில் பாதிக்கப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை கணக்கிட வேண்டும். அதன்படி ஆசிரியர்களின் வயது, பணியில் சேர்ந்த காலம் ஆகியவற்றை படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய வழிகள் மற்றும் சட்ட ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் டெட் தேர்ச்சி பெறாமல் பணியில் உள்ள ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியை தொடங்க கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. அந்த விவரம் மத்திய கல்வி அமைச்சகங்களுக்கு அனுப்பப்பட உள்ளன. இதன் மூலமாக என்ன காரணத்திற்காக, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெட் தேர்வுகளில் அவங்க இது முன்னாடி 2025ஆம் ஆண்டு டெட் தேர்வு எழுத வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆசிரியர்களுக்கு சில வகையான விலக்களிக்கப்பட்டது. அதில் டெட் தேர்வு 2025ஆம் ஆண்டு டெட் எழுதக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள் குறிப்பாக பணியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சி எழுத வேண்டியது கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் அனைத்து ஆசிரியர்கள் குறிப்பாக லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் அந்த தேர்வுகள் எழுதியிருந்தாங்க. அதாவது பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வுகள் எழுதப்பட்டது. அந்த தேர்வுகள் தேர்வு நடைமுறையில் மாற்றங்கள் இருக்குமா? அதாவது தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள், தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பணி நியமனத்தில் ஏதேனும் மாற்றங்கள், பதவி உயர்வு ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா என்ற சந்தேகங்களும் அதேபோல் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் உத்தரவு இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை என்றாலும் இதில் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் பதவி உயர்வு வேண்டும் என்றால், அதாவது ஆசிரியர்கள் கண்டிப்பாக அந்த தேர்வுகள் டெட் தேர்வு எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த தேர்ச்சி பெறாத பணியில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் விவரங்களை பள்ளி கல்வித்துறை சேகரிக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு அனுப்ப இருப்பதாக கூறப்படுகிறது. என்ன காரணத்திற்காக இந்த விவரங்களை சேகரிக்கப்படுகிறது? அதாவது இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஏதேனும் சலுகைகள், தேர்வில் ஏதேனும் சலுகைகள் வழங்கப்படுமா, அல்லது அவர்கள் பதவி உயர்வில் ஏதேனும் சிக்கல்களை சந்திக்க நேரிடுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்கான தீர்ப்பும் வரும் வரை 2025ஆம் ஆண்டு தேர்வு முடிவு வெளியிடப்படுமா என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் எழுதுவது. 2025ஆம் ஆண்டு டெட் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் கேண்டிடேட் எல்லாம் பார்த்திங்கன்னா டெட் தேர்வு முடிவு இப்பொழுது வெளியிடப்படும் என பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள சில வகையான சிக்கல்கள் இருக்கும் காரணத்தினால் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் ஏதேனும் சிக்கல்கள் உள்ளதா என்ற காரணம் இதற்கு முடிவு தெரிந்தால் மட்டுமே தேர்வு முடிவுகள் மிக விரைவில் வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பும் அது சார்ந்த தகவல்களும் பரவி வருகின்றன. இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.